நமச்சிவாய, வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? அதாவது பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நமச்சிவாய, வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தியானம் வாசி பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் பயிற்சியை செஞ்சு காட்ட போகிறேன். சரிங்களா? நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதன்படி நீங்கள் தியானம் வாசி உங்களுக்கு ஒடுங்க வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் நம்ம சொல்லணும். மூச்சில் 3 மூச்சு இருக்குது. அப்போ சொன்னால் தான் உங்களுக்கு வாசி எங்கே ஒடுக்கணும், எனர்ஜி தரது வேறு, வாசி தரது வேறு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக உணர்ந்துக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரிய வரும். எப்பயுமே தெளிவுபடுத்தும் போது நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி பிறக்கும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 3 இயங்குது. 3ல் சொல்லிவிட்டேன். இந்த 3ல் வாசி விடுங்க. கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்குறேன். 3 இயங்கும். எல்லாரும் ஒன்றா கணக்கு ஒப்பிடாதீங்க. நம்ம உடம்புல சத்துங்கிறது வேற, சக்திங்கிறது வேற, அதாவது எனர்ஜி சக்திங்கிறது வேற, ஆற்றலுங்கிறது வேற. இதையெல்லாம் ஒன்றுன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. இப்போ எப்படி இது வேறங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சத்துங்கிறது சாப்பிட்டா தான் வரும். உணவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போகும்போது நமக்கு இந்த சத்து வேலை செய்கிறதுக்காக உடம்புக்கு தேவையானது சத்து. அந்த சத்து இருந்தால் தான் நம்ம அடுத்து எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த சக்திங்கிறது எப்படின்னா, நம்ம தூங்குனா தான் கிடைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம தூங்க போகும்போது இல்லைன்னா பார்த்துக்கோங்க, சத்தும் வேற, ரெண்டும் ஒன்றும் ஒப்பிடாதீங்க. ஆற்றல் வேற சொல்லிடுறேன். அப்போ சத்து இல்லாமல் நம்ம சத்தும் இருக்கவங்க வாழலாம், ஆற்றல் இருக்கவங்க இங்கே கம்மி. அப்போ அந்த ஆற்றலையும் சேர்ந்து 3ஐயும் ஒன்று ஒப்பிட்டு தான் இந்த வாசி பயிற்சி. அப்போ இங்கே வாழ்கிறவங்க சத்தோடு வாழ்கிறாங்க, சக்தியோடு வாழ்கிறாங்க, ஆற்றலோட வாழறாங்க. எப்படின்னு அதை நிரூபிச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு தெளிவடைவீங்க. சாப்பிட்டால் சத்து கிடைக்கும். அப்போ நமக்கு சத்து மட்டும் போதுன்னா நம்ம தூங்கவே வேண்டியதில்லை. நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாழலாம். அப்படி முடியாது, ஒன்றும் இல்லை, பார்த்துக்காங்க. ஏன்னா ஒரு உடம்பு இயங்குறதுக்கு சத்தும் வேணும், சக்தியும் வேணும். அந்த சக்தி எப்போ வாங்கிக்கிறோம்னா தூங்கி வாங்கிக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூங்கி வாங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம சக்தியை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ சக்தி இல்லாமல் சத்தோடு மட்டும் வாழ முடியாது, சத்து இல்லாமல் சக்தியோடு மட்டும் வாழ முடியாது. இந்த ரெண்டும் ஒன்றிணைச்சா உடம்பு பயணம் செய்யும். ஆனால் ஆற்றல் வேறு. அது நம்ம கடவுளர்கள்ட்ட, சித்தர்கள்ட்ட, அவங்க வாழ்ந்தவங்கள்ட்ட எடுக்கிறது ஆற்றல். அது தவத்தின் மூலியமாக, தியானத்தின் மூலியமாக தான் எடுக்க முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்களாம் இப்படியே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல சத்து இருக்குது, சக்தி வாங்கிக்கிறீங்க, சக்தியை தூங்கி வாங்கிக்கிறீங்க, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ நினைப்பீங்க, நிறைய பேர் தூங்கிக்கிட்டு வாங்குற சக்தியை முழிச்சுக்கிட்டு கூட வாங்குவாங்க. அப்படியே அந்த சொரூபம் அவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், நல்லது நடக்கும். 3 பிரித்து நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 3 நம்ம மூச்சின் படி தான் நடக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இதைத்தான் நான் உங்களுக்கு வாசி, இது எப்படின்னு இதில் 2வது ஒப்பிட்டது தான் வாசி. சரிங்களா? இப்போ நான் பார்த்துக்கோங்க, வாழ்கிறது எப்படின்னா, தூங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சில ஒரு நேரம் தூங்குவேன். அப்போ உணவு என்னோட வரவங்களுக்கு தெரியும், அதிகமாக உட்கொள்ள மாட்டேன். அப்போ உடம்புல சத்தும் வாங்கிக்கிறேன், இயற்கை மூலியமாக சக்தியும் வாங்கிக்கிறேன், ஆற்றலும் பெருக்கிக்கிறேன் சித்தர்கள் மூலியமாக. அப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு விதமான தூண்டுதல் தூண்டி உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு படி இருக்கிறேன். இவ்வளோதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இதை 3ஐயுமே செயல்படுத்தாமல் உணவுக்கிட்ட இருந்தும் வாங்கிக்கல, தூக்கத்துக்கிட்ட இருந்தும் வாங்கிக்கல, ஆற்றலையும் வாங்கிக்கிறேன். அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னா தவம் தான். இப்போ தியானத்துலேயும் நான் செய்கிறத வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே நான் மூல நரம்புகள் எல்லாம் கண்டுபிடிக்காமல் கடுந்தவங்கள் செஞ்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன், அது வேற. இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரித்து சொல்ல போகிறேன். அப்போ தானே நீங்கள் தெளிவடைவீங்க. இந்த மூச்சு மேல் நோக்கி செயல்படுத்துறதுக்கு இந்த மூச்சு, இந்த 2 காற்றும், இது ஏற்கனவே உங்களுக்கு ஒப்பிட்டிருப்பேன். அப்போ தொண்டை குழிக்குள்ளே இருக்கிறது வாசி, முதுகு தண்டு வரை ஆற்றல்.
சித்தர்கள் முதுகு தண்டு வடைக்கு போனாதான் சித்தர்களோட ஆற்றலையும் கடவுளோட ஆற்றலையும் வாங்க முடியும். பார்த்தீங்களா, இது 3 வித்தியாசமா இருக்குது. இது 3 மூச்சு. இதை கொண்டு இன்னொரு 2-3 மூச்சு இருக்குது, காத்து. அது நம்ம ஒரு நிலை ஆனதுக்கு அப்புறம் வாங்குறது. அது சொல்லணும்னா நேரடி பயிற்சி தான் வரணும். நேரடி மக்களுக்கு இப்போ கொடுத்து வேற. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வாசி நம்ம எப்படி ஒடுங்க வைக்கணும்னா, இப்போ பாருங்க, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆற்றல் எப்படி இங்கே எல்லாரும் தெளிவடைஞ்சிருக்குன்னு நீங்கள் எழுதுங்க. நான் தெளிவடைஞ்சிட்டேன்னு எழுதுங்க, அப்போ தான் நான் அதை படிக்க முடியும். சரிங்களா? வேறு தப்பான கமெண்ட்லாம் போடாதீங்க. இது நிஜம்ங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்நேரம் நான் சொன்னனால. சரிங்க, இப்போ நாம் எப்படி வாசியை ஒடுக்கணும்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இப்படி 2 மூக்கும் சைக்கிளாக காற்று ஒப்பிடும். அது வாசி அல்ல. இப்படி இப்படி என் கையை பாருங்க, அன்னைக்கு ஒரு பயிற்சி கொடுத்தேன். இப்படி இப்படி இது இதுக்கு தான் உங்கள் மூச்சை சரி பண்ண. சரிங்களா? இது இப்படித்தான் நம்ம மூச்சு செயல்படும். இப்போ பாருங்க, இப்போ வாசியும் உங்களோட இதோட கலந்து வெளி உலகத்தை நோக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாசியை உள்ள நிறுத்துறோம், மூச்சை வெளியே நிறுத்த போகிறோம். பயிற்சி ஆற்றலை பெருக்கிற பயிற்சி, உங்களுக்கு சித்தர்களோட கனெக்ட் பண்ணுற பயிற்சி கடைசியாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை நம்ம ஒருங்கிணைச்சாதான் நம்ம அதுக்கு போக முடியும், 3வது நிலைக்கு போக முடியும். நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், சித்தர்களோட ஒன்றிணைச்சிக்கலாம், ஆற்றலை பெருக்கிக்கலாம். ஆனால் சித்து நிலை அடைகிறது கொஞ்சம் சிரமம். சரிங்களா? அவங்க யார்கிட்ட வேணாலும் அவங்க பேசுவாங்க. முதல் சொன்ன மாதிரி யார்கிட்ட வேணாலும் சித்தர்கள் வர வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட வேணாலும் ஆற்றல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட ஆற்றல் பெற்றுட்டு வாழலாம். இல்லை உங்கள் பணியை செய்கிறேன், என் குடும்ப பணியை செஞ்சுட்டு உங்கள் பணியும் செய்யும்போது அவங்க உங்களுக்குள்ள முழுமையாக உங்களோட செயல்பட ஆரம்பிப்பாங்க. இது சித்து நிலை. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. நமச்சிவாய. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மூச்சை ஒருங்கிணைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் செய்கிற மாதிரி தான். இங்கேருந்து இப்போ என்ன செஞ்சேன்னா மெதுவாக மூச்சை இழுத்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நுரையீரலுக்கெல்லாம் காற்று கொடுத்துருங்க. எனக்கு பயிற்சி இருக்கனால நான் செஞ்சுட்டேன். புதுசாக செய்கிறவங்க 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா நரம்பு லூஸ் விட்டுட்டு நுரையீரல் கொஞ்சம் காற்று இழுத்து ஸ்டாக் வச்சுட்டு செய்யுங்க. இப்படி கையை இப்படி அசைச்சு செஞ்சு இந்த இடத்துல கொண்டு நிறுத்துங்க. உங்களோட மூச்சை அங்கேயே மூச்சை நிறுத்திட்டு வேணும்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சி இங்கே வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, மூக்கு பொடி போடுவாங்கள்ல, இழுப்பாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இழுத்து இந்த காதுக்கு சென்டருக்கு உள்ளே நிறுத்திடுங்க. மூக்கு பொடி போடும்போது எப்படி இழுப்போம், கீழே விட மாட்டோம். ஒரு தைலம் போடும்போது எப்படி இழுப்போம், அது மாதிரி இங்கேருந்து இழுக்கக்கூடாது. இது காற்று இங்கே இருந்து இழுக்கணும். இழுத்து அந்த சென்டர் பாயிண்டில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அமைதியாக இருங்க. இந்த முத்திரை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்காங்க. கடவாய் டைட் பண்ணக்கூடாது, லூஸ் விடணும். நுரையீரல் லூஸ் விடணும், மூளை பகுதி லூஸ் விட்டுறணும், இந்த உடம்பே லூஸாக விட்டுறணும். இப்பொழுது இந்த இடத்துல நிறுத்தணும். நிறுத்திருக்கணும். மூச்சு தன்னால் இங்கே உங்களுக்கு தேவையானதை 2 மூக்கில் இருந்து எடுத்து அது உடம்புக்கெல்லாம் கொடுத்துக்கும். இப்போ நிறுத்தினது வாசி தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே நிறுத்திடுங்க. அண்ணா குழிக்குள்ளே நிறுத்திக்கணும். அது உங்களுக்கு சிலருக்கு இழுத்து பிடிக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்க, இதுலேருந்து உள்ள, சரிங்களா? இந்த இடத்துலேருந்து சென்ட்ரு, காதுக்குள்ளேருந்து சென்ட்ரு, இந்த கூர்மன்லேருந்து சென்ட்ரு
ஞாபகமாக புரிஞ்சுக்கோங்க. நிறுத்திடுங்க. அண்ணா குழிக்குள்ள மண்டையில் கொண்டு நிறுத்திடாதீங்க. அந்த சென்ட்ரு ஒரு காலியான இடம் இருக்கும், அங்கே நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த காற்று உங்களுக்கு இந்த காற்று என்ன பண்ணுங்க பாருங்க, மூச்சு வேற, வாசி வேற, சக்தி வேற, வாங்குறது வேற, ஆற்றல் பெற்றுக்கிறது வேற. இப்போ பாருங்க, நம்ம ஆற்றலுக்கு போகவே இல்லை, சக்திக்கு நிறுத்திட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த மூச்சு உங்களுக்கு எங்கே உடம்பு வலிக்குதோ, உஷ்ணம் இருக்கோ, இந்த காற்றை கொண்டு போய் அங்கங்கே சரி பண்ணுங்க. வலிக்கிற இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது எல்லாருமே. அந்த காற்றை கொண்டு போய் சரி பண்ணுங்க. ஆனால் உங்களோட வாசி அங்கே தான் நிற்கும். அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு விதமான, நான் தூங்கும்போது சொன்னேன் இல்லைங்க, சக்தி, அந்த சக்தி இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மூச்சு பிராணாவை கொடுத்துட்டு இருக்கும். இவ்வளோதான் விஷயங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் முறை. இதை பண்ணும்போது நீங்கள் தெரியுங்க, உங்களை உடம்பு வேர்வையெல்லாம் சிலருக்கு வெளியே வரும், வாதம் வெளியே வரும், பயந்துக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வாசியை ஒடுக்கிட்டீங்க. இப்படியே இருங்க ஒரு நிலையா. மூச்சு அது பாட்டுக்கு, மூச்சை நிறுத்தாதீங்க. மூச்சு வேற, வாசி வேற, மூச்சு வேற, வாசி வேற. வாசி அங்கே எனர்ஜி பாயிண்ட் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், பயப்படாதீங்க. மூச்சு உங்கள் உடம்பெல்லாம் எங்கே வேணாலும் கொண்டு போங்க. அது பூ போல் ஓட ஆரம்பிக்கும். அதை உடம்பெல்லாம் கல்லீரலுக்கு எங்கே வேணாலும் இந்த காற்றை அப்படியே உலர்த்தி கொடுத்துக்கிட்டே இதமாக காற்றை கொண்டு போய் உடம்பெல்லாம் ஃபில்டர் பண்ணி உடம்புக்கு தேவையான காற்று பகுதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த காற்றையும் எடுத்து அந்த ஆற்றலோட நிறுத்திடணும். நிறுத்திங்களா? அந்த காற்றையும் கொண்டு போய் பூ போல் அந்த காற்று போட ஆரம்பிக்கும். நல்லா நான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கும்போது நான் சொல்கிறத கேட்டு செஞ்சிங்கன்னா பூ போல் உங்களுக்கு அதை அப்படியே காற்றை ஒருங்கிணைச்சி அப்படியே அந்த ஆற்றலுக்குள்ளே கொண்டு போய் அங்கே நிறுத்தி சேகரிக்கும். இது வாசி ஒடுங்க வைக்கிறேன். இப்படியே தான் வாசி நிறுத்திட்டு இப்படியே தேனிலையில் 1 மணி நேரம் உட்காருங்க. நெஞ்சு பகுதிக்கெல்லாம் எங்கே எரியுதோ அங்கே உங்கள் அந்த காற்றை கொண்டு போய் சரி பண்ண தயார் பண்ணிக்கணும். வாசி அங்கே நிற்கும். அது கழுத்தை இறுக்கி பிடிக்கும், அந்த இடத்த இறுக்கி பிடிக்கும். அது சரி பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ வாசி ஓடிங்கிருச்சு. இப்போ எனர்ஜி ஒரு பக்கம் வருது, இந்த காற்று ஒரு பக்கம் வருது. நம்ம ஒருங்கிணைக்கப்பட்டுட்டோம். புரிஞ்சுதுங்களா? இது நீங்கள் உறங்காமலும் உண்ணாமலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் காயக்கல்பத்துக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது. இது உங்களை யாருன்னு அறிஞ்சிக்கிறதுக்காக. இந்த வாசி ஒடுங்கும்போது உங்களுக்கு நல்லாவே உணர்வு தெரியும். நிச்சவாய இது முடிச்சுட்டு நான் நெத்தி குழிக்குள்ளே நிறுத்தணுமான்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அங்கேயே நிறுத்திட்டு உங்கள் காற்றை நீங்கள் முழிச்சிக்கலாம். உங்கள் வாசி ஓடிங்கிருச்சு, நீங்கள் முழிச்சிக்கலாம். நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அந்த ஆற்றல் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து ஒரு எனர்ஜி எடுத்து உடம்புக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மூச்சையை வச்சு நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். மூச்சு வாய். இது முதல் பயிற்சி. இந்த வாசி அங்கேயே இறுக்கி பிடிக்கும். உங்களுக்கு இறுக்கி பிடிக்கும்போது இந்த வாசி என்ன பண்ணும், அப்படியே கொண்டு போய் அப்படியே நிறுத்தி அந்த மூலாதாரத்துக்கும் அந்த நம்ம முன் சைடுக்கும் பின் சைடுக்கும் பைனல் கார்னர் சென்டரில் நிறுத்தி அப்படியே நிறுத்திட்டு அங்கே எனர்ஜியை நிறுத்தி வைக்கணும். 1 மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு மீண்டும் அங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதுதான் இருப்பிடம். இது போய் அங்கங்கே சேரும். காற்று நமக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லா நரம்பையும் எழுந்து சுட்டுட்டு நான் ஒன்றுமில்லைன்ற நிலைமையில் உட்காரணும். இப்போ நான் ஆற்றலில் பெருக்கிறது உங்களுக்கு சித்தர்களோட கனெக்ட் ஆகிறது 3ஆம் நிலை தான் சொல்லித்தர முடியும். 3. அப்போ இதை நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வாசியை ஒடுக்கி விட்டுட்டேன். எல்லாருக்கும் தலைவலிக்கும், சிந்திக்காதீங்க. அதுக்கு தான் மூல நரம்பு லூஸ் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் தலைவலிக்குது, இழுத்து பிடிக்கிறது எனக்கு கமாண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் போடும்போது தான் எனக்கு இது தூண்டுதல் வர மாட்டேங்குது.